எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிலே ஒரு முஸ்லிம் ஒருவர் தொடர்ச்சியாக நியமிக்கப்பட்டிருந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆட்சியில மட்டும் ஜனாதிபதி அவர்கள் 3 பேரை நியமித்த போது 2 சிங்கள சகோதரர்களையும் ஒரு தமிழ் சகோதரர் நியமித்திருக்கிறார். ஒரு முஸ்லிம் அந்த முதல் தடவையாக ஒரு முஸ்லிம் நியமிக்கப்படாமல் வேறு இனத்தைச் சேர்ந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த செய்திகளை வெளியிலே கேட்பவர்கள் அமைச்சரவையில் இருப்பதற்கு முஸ்லிம்களுக்கு தகுதி இல்லை, இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிலே இருப்பதற்கு முஸ்லிம்களுக்கு தகுதி இல்லை என்ற ஒரு பிழையான செய்தியை கொடுக்கும் பல நியமனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அநேகமான குழுக்களிலும் அந்த முஸ்லிம் உறுப்பினர்கள் நியமிக்கப்படாமை மிக ஒரு கவலையான ஒரு சம்பவமாகும். எல்லை நிர்ணய ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழு என்பது ஒரு முக்கியமான ஆணைக்குழு. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற தேர்தல்கள் வருகின்ற போது எல்லைகளை பிரிப்பதற்காக ஜனாதிபதியால் சட்டத்தால் நியமிக்கப்படும் ஆணைக்குழு. அந்த ஆணைக்குழுவும் சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் இன்று வரையும் 25ஆம் ஆண்டு வரையும் அந்த குழுக்களிலே 3 பேர் இருப்பார்கள். சட்டப்படி ஒரு முஸ்லிம் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறார். 1959ஆம் ஆண்டு கவர்னர் ஜெனரல் நியமிக்கின்ற போது M.A. சத்தார் மரைக்கார் என்கின்ற ஒருவர் அந்த குழுவிலே இருக்கிறார். 3 பேரிலே 1974ஆம் ஆண்டு ஷாகுல் ஹமீத் முகமது ஜுபைர் என்பவர் அன்று ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டு அந்த குழுவிலே இருக்கிறார். 1988ஆம் ஆண்டு அப்துல் மஜீத் முகமது ஷஹாப்தீன் A.M. ஷஹாப்தீன் அவர் அந்த தேர்தல் ஆணைக்குழுவிலே இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கடைசியாக இருந்த குழுவிலே முன்னாள் செயலாளர் ஷேக் அமீர் அவர்கள் இருக்கிறார். இப்படி 80 ஆண்டுகளாக நாட்டினுடைய நான் இந்த முழு தகவல்களையும் நான் இந்த சபையிலே ஒப்படைக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த யார் இந்த குழு எப்பொழுது நியமனம் எல்லாம் இடத்திலே இருக்கிறது. அது 80 ஆண்டுகளாக நாங்கள் அந்த உரிமையை அனுபவித்து வருகிறோம். அந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிலே ஒரு முஸ்லிம் ஒருவர் தொடர்ச்சியாக நியமிக்கப்பட்டிருந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆட்சியில மட்டும் ஜனாதிபதி அவர்கள் 3 பேரை நியமித்த போது 2 சிங்கள சகோதரர்களையும் ஒரு தமிழ் சகோதரர் நியமித்திருக்கிறார். ஒரு முஸ்லிம் அந்த முதல் தடவையாக ஒரு முஸ்லிம் நியமிக்கப்படாமல் வேறு இனத்தைச் சேர்ந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பிலே நான் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பிய போது கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் குவாலிஃபைட் பர்சன்ஸ் இல்லை, தொழில்நுட்பம் தொடர்பான ஆட்கள் இல்லை, ஆகவேதான் அவர்களை நாங்கள் நியமிக்கவில்லை என்று அவர் சொன்னது மிகவும் கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த செய்திகளை வெளியிலே கேட்பவர்கள் அமைச்சரவையில் இருப்பதற்கு முஸ்லிம்களுக்கு தகுதி இல்லை, இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிலே இருப்பதற்கு முஸ்லிம்களுக்கு தகுதி இல்லை என்ற ஒரு பிழையான செய்தியை கொடுக்கும் கௌரவ சபாநாயகர் அவர்களே. உண்மையிலேயே தேர்தல் திணைக்களத்திலே வேலை செய்கின்ற மிக சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் வேலை செய்தவர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஜியோகிராபி அந்த புவியியல் துறையிலே, ஏனென்றால் புவியியல் துறையைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். இப்பொழுது நியமிக்கப்பட்டவரை விடவும் அனுபவம் உள்ள பேராதனை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக கடமையாற்றிய பேராசிரியர் நௌஃபல் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர் ஒரு மேப்பிங்லே இலங்கையிலே ஒன் ஆஃப் தி எக்ஸ்பர்ட், டிஜிட்டல் மேப்பிங்லே அவர் செய்த ஒருவர், பேராதனை பல்கலைக்கழகத்துடைய சிறந்த ஒரு பேராசிரியர், அப்படியானவர் இருக்கிறார். அதே போன்று நிர்வாக உத்தியோகத்தர்கள் என்று வருகின்ற போது முன்னாள் செயலாளர் கடைசியாக கடந்த 2-3 மாதங்கள் வரையும் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சினுடைய செயலாளர் கடமையாற்றிய ஷேக் நபவி அவர்கள் இருக்கிறார்கள். முன்னாள் இந்த ஆணைக்குழு கடமையாற்றிய செயலாளர் அமீர் இருக்கிறார். இப்படி பலர் இருக்கிறார்கள். ஆகவே தகுதியானவர்கள், 3 பாஷையும் தெரிந்தவர்கள், மிக தெளிவானவர்கள் இருக்கின்ற போதெல்லாம் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லக்கூடாது. இது எங்களுடைய உரிமை. 80 வருடங்களாக இந்த சமுதாயம் அனுபவித்து வருகின்ற உரிமை. இது நாங்கள் எந்த காரணம் கொண்டு விட்டுவிடக்கூடாது.